பார்க்க போற படத்தோட பேரு 23ஆம் புலிகேசி. அதுதான் படத்தோட பேரு. இந்த படம் ரொம்பவே காமெடியா இருக்கும். நல்லாவும் இருக்கும். நல்ல மெசேஜும் இருக்கும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல வந்து ஆரம்பத்துல வந்து நெறைய மன்னர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிரா வந்து அவங்க நெறைய போர் செஞ்சிருக்காங்க. நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டுட்டு இருக்க அந்த மன்னருக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தையே இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 22 குழந்தைங்க பொறந்து இறந்து போயிருக்கும். இதுல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, வடிவேலு தான் ஹீரோவா இருப்பாரு. ஹீரோவோட அப்பாவா வந்து அதாவது நாகேஷ் இருக்கார்ல அவர் இருப்பாரு. ஹீரோவோட அம்மாவா மனோரமா இருப்பாங்க. நாசர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட தம்பியா இருப்பாரு. இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்பவும் பிரசவம் வந்து அவங்களுக்கு நெருங்கிட்டு இருக்கு. பிரசவம் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப அப்பா வந்து ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டத்தோட இருப்பாரு. என்ன செய்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, "எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? 22 குழந்தை இறந்துருச்சு. இதுவும் இறந்து போயிரும்னு கவலைப்படுறீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாசர் கேட்பாரு. அதுதான் எனக்கும் பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசர் அதாவது நாகேஷ் சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அரண்மனை வைத்தியர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவோட அப்பாக்கு ஏன் பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப 8வது மாசத்திலேயே பிரசவம் அவங்களுக்கு நடக்க போகுது. அதனால இதாவது பொறக்குமா அப்படின்ற மாரி அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும். இங்க வந்து அரண்மனை வைத்தியர் வந்து குழந்தை பொறந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் நாசர் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாசர் தான் எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம கை மீறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்கள்ட்ட வந்து அந்த வைத்தியர் என்ன சொல்வாருன்னா, குழந்தை பொறந்திருக்குன்னோன அவர் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரெட்டை பிள்ளையா இருக்கும். 2மே ஆம்பள பிள்ளையா இருக்கும். ரெட்டை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாரி ஆச்சரியமா போயிரும். அப்ப என்ன சொல்வாரு, நான் சொல்ற வரைக்கும் அரசருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த வைத்தியருக்கு வந்து ஏன் என்னன்னு புரியாது. அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த ஆட்சி வந்து என்னோட தான் இருக்கணும். நான் தான் அரசரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னால முடியாது. ஆனா அரசரா ஆகுறவங்கள அதாவது வீரமா இருந்தா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அத நம்ம பேச்சு கேட்கிற மாரி இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, குழந்தைங்க பிறந்த உடனே அந்த இதெல்லாம். அத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து சொல் புத்தி உள்ளது. இன்னொரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, சுய புத்தி உள்ளது அப்படின்னோன, சொல் புத்தி உள்ள குழந்தை தான் எனக்கு சரி வரும். நான் சொல்றது கேட்கும். சுய புத்தி உள்ள குழந்தைய வந்து ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இதெல்லாம் பார்த்து சொன்னார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த மாரி பண்ணோம்னா இப்ப அரண்மனைக்கு அது நல்லது கிடையாது. அரசாங்கத்துக்கு அது நல்லது கிடையாது. அப்படின்னோன சரி அப்ப தண்ணீல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், இவருக்கு மனசே கேட்காத அந்த வைத்தியருக்கு கொண்டு போய் தண்ணீல கொண்டு போய் குழந்தைய விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வைஃப் கிட்ட வந்து புலம்புவாரு. இந்த மாரி ஒரு வேலைய பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவர் ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, குழந்தை சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா இவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். ஆத்துல இந்த குழந்தை வந்தது. குழந்தையே இல்லாத நம்ம இத வளர்க்கலாம்னு சொல்லும்போது, இந்த குழந்தை அந்த டாலர் செயின பார்த்தோனே, இந்த குழந்தை தான் வந்து அரண்மனையில பொறந்த குழந்தை அப்படின்னோனே, நம்ம அரண்மனையிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி தானே இருக்கோம். நம்ம தான் அந்த குழந்தைய வச்சிருக்கோன்றது யாருக்குமே தெரியாது. இவ்வளோ நாளா நம்மளுக்கும் குழந்தை இல்ல. நம்ம இத வளர்க்கலாம்னு அவங்க வைஃப் ஆசைப்பட்டு கேட்கவும், அவரும் சரி செஞ்ச இது ஒரு பாவம் தானே அவருக்கு மனசு உறுத்திட்டே இருந்ததுல்ல. அதனால சரின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த அவருக்கு ராஜாக்கு வந்துட்டு ஒரு குழந்தை தான் பொறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லிருவாங்க. இப்ப ராஜாக்கு குழந்தை பிறந்தோனே பார்த்தீங்கன்னா, ஊரையே கூட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாரி இளவரசர் பொறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. 22 குழந்தைக்கு அப்புறமா நான் வந்து இந்த புலிகேசி அப்படின்றத வேண்டிட்டு இந்த மாரி பொறந்ததுனால 23ஆம் புலிகேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வரவர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தப்பு ஒண்ணு பண்ணிருவாரு. உடனே வந்து நாசர் வந்து படார்ன்னு அவர் கன்னத்துல அரைஞ்சிருவாரு. அரைஞ்ச உடனே அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சுரும். உடனே இப்ப என்ன சொல்லிடுவாங்கன்னா, இளவரசர வந்து மகிழ்விப்பதற்காக வீட்ல ஒருத்தர் அதாவது குடும்பத்துல ஒருத்தர் வந்து அறை வாங்கணும் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால இப்ப குடும்பத்துல ஒருத்தரா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் வந்து அறை வாங்கிட்டு போணுமா அப்படின்னோன ஒருத்தரா அறை தேவையில்லாம அறை வாங்கிட்டு இருப்பாங்க. அது உடனே மக்கள்லாம் பேசிப்பாங்க. இளவரசர் இப்பவே இப்படி இருந்தா வளர்ந்தா என்ன கதி ஆக போதோ நாடுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அடி வாங்குறதுக்காக வரிசையா நின்னுட்டு இருப்பாங்க. என்ன சொல்றது தெரியாது. சரியான காமெடியா இருக்கும். இது என்ன சொல்றதுன்னு. அதோட பார்த்தீங்கன்னா படத்தோட பேர் போட்டுருவாங்க. இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ வந்து வளர்ந்துட்டாரு. வளர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவர் இப்ப இளவரசரா ஆயிருப்பாரு. அவங்க அப்பா வந்து போர்ல இறந்து போயிருப்பாங்க. இப்ப அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப இந்த இளவரசர் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட அப்பாவோட ஃபோட்டோ கிட்ட நின்னுகிட்டு ஆனா பேச்சு பயங்கரமா பேசுவாரு. அந்த திறமையான பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, வாய் மட்டும் இல்லனா அப்படின்ற மாரி அவ்ளோ வாய நல்லா பேசுவாரு. இந்த மாரி நான் போனேன்னா தலையெல்லாம் இப்படி உருட்டுவேன், அப்படி உருட்டுவேன். எனக்கு வந்து போர் வந்து இந்த மாதிரி, அந்த மாதிரின்னு அவ்ளோ பேசிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க தடுக்கி விழுற மாரி சில பொருள வச்சிருப்பாரு. அதனால இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி பண்ணதுக்காக இவர் யாருங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த வேலையாளுங்கள கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, இவருக்கு வந்துட்டு டெய்லி வந்து அரசரையே எதிர்த்து நீ பேசுறியா? அதனால உனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் சாப்பாடு. அதுவும் குதிரைக்கு போடுற கொள்ள வந்து அவருக்கு சாப்பாடா போடுங்கன்னு சொல்லிருவாங்க. அதோட தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய திரும்பவும் அவர்ட்ட பேசும்போது, நீ இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து அரசவையில இருக்கும்போது அந்த அதாவது ராஜா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 1 மணி நேரம் தூங்கிட்டியாமே அப்படின்னும்போது, ஏதோ எல்லாரும் தூங்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி போர் எடுத்து வந்தவங்க கூட குதிரையில உட்கார்ந்து தூங்கலையா? தூக்கம்ன்றது கண்ணு இருக்கவங்க எல்லாரும் தூங்க தான் செய்வாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புல இருக்க, இப்படிலாம் நீ இருக்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், ஏதோ தூங்கி விட்டேனாம். அதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ராஜா வந்து படி இறங்கி வரணும். படி இறங்கி வரதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படியில வந்துட்டு ஒரு ஒரு டவல ஒண்ணு விரிச்சிருவாங்க. அது மேல ராஜா ஏறி உட்கார்ந்துப்பாரு. இளவரசர் உட்கார்ந்துப்பாரு. மத்தவங்க எல்லாம் படியில உருண்டு வந்து அவர் கீழ விழாம கேட்ச் பிடிக்கணும். அதுக்கு முன்னாடியே 4 பேர் வந்து கீழ நின்றா கூட பரவால்ல. இவர் வர நேரத்துக்கு தான் வரணுமா. அதுக்கு உடனே அவர் கூட இருக்கவர் வேற சொல்லுவாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் ராஜாவுடைய வேகத்துக்கு உங்களால ஈடு கொடுக்கவே முடியல அப்படின்னு வேற சொல்லுவாரு. அதோட இங்க உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ராஜா வரார். அதாவது ராஜா குலோத்துங்க, ராஜா மகாராஜான்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் பாடுறதையே கவனிச்சீங்களா? அவன் ஒரு இத விட்டுட்டானோன்னு, நீ என்னைக்கு
இன்னைக்கு தான் கவனிச்சிருக்கேன். நீ ஒரு மங்கினி அமைச்சர்ன்னு சொல்லிட்டு அவர திட்டிட்டு ராஜ குலோத்துங்கன்றத மறந்துட்டான்னு சொல்லும்போது, அதுக்கு உடனே தண்டனை குடுக்குறதுக்காக இப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது சாப்பிடுற நேரம் ஒரு வேள தான் சாப்பிடணும். மத்த நேரம் ஃபுல்லா இதே துதிய அவர் கரெக்ட்டா பாடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தண்டனை கிடைச்சிரும். உடனே அவரோட மாமா இருக்காருல்ல நாசர், அவர் வந்து இப்ப என்னன்னா, "நீ குடுக்குற தண்டனையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, அந்த சேர்ல வந்து உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு இப்ப இன்னைக்கு என்ன விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்வாருன்னா, அங்க ஜாக்சன் துறையோட ஆளுங்கலாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே வாடா வாடான்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா பேசிப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வரி வசூலிக்க தான் வந்திருப்பாங்க. அந்த வரிய வசூலிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இங்க ஒரு வேலை ஆரம்பிக்க போறோம்னு என்ன வேலைன்னு சொல்லி கேட்கும்போது, உற்சாக பானம் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்சாக பானமா அப்படின்னா எல்லாருமே அத பருகலாம். அது வந்து அப்படியே உற்சாக பானம் அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அனுமதி வேணும்னா, அதெல்லாம் உனக்கு இல்லாத அனுமதியா? தாராளமா நீ எடுத்துக்கடா ஜாக்சன் துரை அப்படி இப்படின்ற மாரி அவர் ரொம்பவே செல்லமா வேற கூப்பிட்டுட்டு இருப்பாரு. சரி எனக்காக எங்களுக்காக வந்துட்டு தங்க சுரங்கத்த இது பண்ண சொன்னோமே, அத பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது, அத தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க போய் அத போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கிடையில அந்த உற்சாக பானம் இருக்குல்ல, அத தயாரிக்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு 30% கமிஷன் வேற தரேன்னு வேற அவர் சொன்னோனே, சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப இளவரசருக்கு வந்து பயங்கர சந்தோஷமா போயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு அந்த தங்க சுரங்கம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னோனே, வேலையெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்லும்போது, ஆமா ஆமா 24 மணி நேரமும் அவங்கள போட்டு புழிஞ்சிட்டு இருக்கேன்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இவரு இளவரசர் வந்து அந்த மாரி சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள காவலாளி வந்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு மீசைய விட்டு அவர எழுப்பி விட்டுட்டு, இன்னொரு தடவ நீ தூங்குன அப்படின்னா, உன்ன இப்படி பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு வருவாரு. இங்க இந்த இத பார்க்கும்போது வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும். அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப கூட்டிட்டு வந்தார்ல, அந்த ஆள் வந்து தடுக்கி உள்ள போவாரு. நீ தடுக்கி விழுந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அப்புறம் எனக்கு கமிஷன் எப்படி வரும்? கவனமா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, சரின்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருந்து கிளம்பிருவாங்க. இப்ப அரசர் வந்து அடுத்து எங்க போறாரு இளவரசர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்தப்புறத்துக்கு தான். அந்தப்புறத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா, அந்தப்புறமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாமா அரசர் வந்து ஓய்வு எடுக்க போறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து அந்தப்புறம் 21 புலிகேசின்னு சொல்லிட்டு அங்க போட்டே வச்சிருப்பாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, அது 24 மணி நேரம் வேற அது இதா இருக்கும், பிஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதோட இங்க நின்னுகிட்டு யார் அங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, தொப்பு 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 தொப்புன்னு ஆளுங்க எல்லாரும் வந்து அவர் மேல வந்து அப்படியே விழுந்துருவாங்க. உடனே எந்திரிச்சு நின்னுட்டு அவர் என்ன கேட்பாருன்னா, மத்த இடத்துல அரண்மனை எங்க இருந்து கூப்பிட்டாலும் ஒரு பயம் வரமாட்டேங்கிறீங்க. அந்தப்புறத்துல இருந்து கூப்பிட்டா மட்டும் அத்தன பேரும் வந்துடுறீங்க. அப்படி இப்படின்னு எல்லாரையும் திட்டிட்டே இருப்பாரு. அதோட இங்க ஒரு பாட்டும் வரும். பாட்டு வந்து முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தளபதியா இருப்பாரு. இப்ப வந்து இளவரசர்ட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி நம்ம நாட்டுல வந்து இந்த மாரி வரிலாம் குடுக்கக்கூடாது. இந்த நாட்டுக்காக நான் எத வேணா செய்வேன். அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எத வேணா செய்வியா? அப்போ ஒத்த புளிய மரத்துல போய் தொங்கு. அதுதான் ரொம்ப உனக்கு இதா இருக்கும். அப்படி இப்படின்னு இவர கிண்டல் பண்ணி விட்டுட்டு, அவர் வேலைய அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பாரு. இந்த தளபதி போயிட்டு இப்ப இளவரசரோட அம்மா கிட்ட போய் இந்த மாரிலாம் இளவரசர் ஆட்சி புரியிறது சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன செய்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா, அவரோட தம்பியால தான் இவர் இப்படி வீணா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாவுக்கும் நல்லா தெரியும். ஆனா, அந்த சூழ்ச்சிக்காரன் கிட்ட இருந்து இப்படி மாட்டிக்கிட்டு என் பையன் இப்படி முழிக்கிறானே, அவனுக்கு வந்து சுய புத்தியே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தளபதியும் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இளவரசர வந்து புலவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புலவர்னா யாருன்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்பாரு. அதான் மன்னா பாடி அவங்க வந்து கவிதை படிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அத வந்து உங்கள்ட்ட பாடி கேட்டு பரிசில் பெறுவாங்கன்னோனே, சரி சரி வர சொல்லு. வந்து வரட்டும், வந்து தொலையட்டும்ன்ற மாரி சொல்லவும், இப்ப இவர் புலவர் வந்திருப்பாரு. பாட ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவர் அவர் பாடுறத பாடுவாரு. நீ ஒரு மாமா மன்னா அண்டங்காக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாடும்போது இவருக்கு செம்ம கோவம் வந்துரும். யாரடா இது சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து யாரடா அந்த மாரிலாம் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா மன்னன் சொன்னேன். மாமன்னன்னா மாமன்னர், மாமா மன்னன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அண்டங்காக்கேன்னு சொல்லும். என் மூக்க பார்த்து அப்படியே சொன்னேன் அப்படின்னு உங்க மூக்க பார்த்துலாம் சொல்ல அண்டன்னா உலகம். அண்டைய அதாவது உலகத்த காக்கிறவர் அப்படி இப்படின்னு தான் சொன்னேன். இல்ல இல்ல நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து தலைகீழ தொங்க விட்டு அவருக்கு வந்து மூக்குப்பொடிய வந்து மூஞ்சில தூவாங்க. கர்வம் தலைக்கேறிய மன்னா உனக்கு அழிவு நிச்சயம்ன்ற மாரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இப்ப மன்னர் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு மேல புலவர்ன்ற பேர்ல வந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உனக்கு மட்டும் தான் மூக்குப்பொடி தண்டனை. மத்தவங்க இதுக்கு மேல எவனாவது வந்தான் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து மிளகா பொடி தண்டனை தான் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உன்ன உன்ன ஒரு வழி ஆக்குறதுக்கு கண்டிப்பா ஒருத்தவங்க வரதான் போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், அது யாரு இருந்தாலும் நாங்க பார்த்துப்போம் அப்படி இப்படின்ற மாரி மன்னரும் அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் சொல்லி முடிச்ச உடனேயே இந்த இன்னொரு குழந்தை வந்து அவங்க வளர்த்தாங்கல்ல, அவர் வந்துட்டு இன்னொரு ஹீரோவா இருப்பாரு. அந்த வீட்ல தான் அவர் வளர்ந்துட்டு இருப்பாரு. அவர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவாரு இந்த மாதிரி. அப்ப அவங்க அம்மா, அப்பாவெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுவாங்க. அதோட அவரோட முறை பொண்ணையும் காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, மோனிகா இருக்காங்களா, அவங்க தான் முறை பொண்ணா இருப்பாங்க. இவர பார்த்தோன ஓடி ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க. அதோட இவர் வந்து இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்வாருன்னா, அப்பா, அம்மா வந்து இவர் வந்து ரெட்ட புள்ள அதெல்லாம் சொல்லல. அவங்களோட புள்ளையா தான் இவர் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த 23 புலிகேசி வந்து ஆட்சி செய்றதே சரியில்ல. அவர் அந்த அரசர் வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, இவங்க அந்த மாரி எல்லாம் அந்த ஆளுங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப யாரு என்னன்னு கேட்கும்போது, இந்த மாரிலாம் வேலை நடந்துட்டு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, தளபதியும் இன்னொரு ஆளும் சேர்ந்துக்கிட்டு, இந்த இவரால தான் நாசரால தான் வந்து மன்னர் இந்த மாரி பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நாசர வந்து இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆள ரெடி பண்ணி காவலாளி மாரி வேஷம் போட்டு வருவாங்க. இத நாசர் கண்டுபிடிச்சுருவார். கண்டுபிடிச்சுட்டு, என்ன நீ கொல்லணும் அதுதானே உன்னோட நோக்கம். நானே உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அம்பை எய்துவார். அம்பை எய்தும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டக்குன்னு தடுத்து அந்த அம்ப 2ஆ பொளந்து விட்டுருவாரு. இத பார்த்தோன்னே இவரு புலிகேசி இருக்காருல்ல ஹீரோ, அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். இந்த மாரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து அங்கேயே வந்து எங்கள எதிர்க்கவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் கதைய அங்கேயே முடிச்சு விட்டுருவாரு. இத பார்த்தோன புலிகேசிக்கே ஒரு மாரி தான் இருக்கும். இப்ப நீ உன் கூட்டாளி இங்க ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு சொல்லு. உனக்கு பணம், பொருள் அதெல்லாம் தரேன்னோனே என்னையும் உன்ன மாரி நினைச்சியா? நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னவும் அவர் கதைய முடிச்சு விட்டுருவாங்க. இப்ப தளபதி இவரெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள வந்துட்டு இப்ப அவர் காட்டி குடுத்துருக்க மாட்டாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு காவலாளி வந்து ஓடி வருவாரு. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, எதிரி நாட்டு மன்னர் வந்து அதாவது அந்த நாட்டு மன்னர் வந்து இவர் வரி குடுத்துட்டு இருக்கார்ல, இவர் வரி குடுக்குறது அவருக்கு பிடிக்காதனால இவர் மேல போர் தொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதுக்காக வந்துட்டு புறா அனுப்பியிருப்பாரு தூது. இவர் வந்து இப்ப அந்த இதெல்லாம் படிக்காம அத மட்டும் வெயிட் மட்டும் பார்ப்பாரு. புறாவ வெயிட் பார்த்துட்டு என்ன கணம் இன்னைக்கு மதியத்துக்கு நல்ல நெய் ஊத்தி நல்ல
மிளகெல்லாம் போட்டு நல்லா தூக்கலா அத வறுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதோட வந்துட்டு மன்னா ஓலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு மன்னர் உனக்கு குடுத்த பரிசு அந்த ஓலை. அத எடுத்துட்டு போ அப்படின்னா, இந்த ஓலைய வச்சு என்ன செய்ய தெரியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி அத எடுத்துட்டு போவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ இருக்கார்ல, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு மணி அடிக்கிறன்ற பேர்ல இவங்க மேல வந்து மோதிருவாங்க. மோதுன உடனே மணிய தான் அடிக்கணுமா? இல்ல மனிதர்களை அடிக்கணுமான்னு கேட்கும்போது, நான் மற்றவரையா இடித்தேன், நீ உற்றவரை தானே இடித்தேன் அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அதோட உற்றவராண்டவொன்னே அதுக்கு ஒரு விளக்கம் வேற குடுப்பாங்க. அதோட நீ போட்டிருக்க கொலுச வந்து அத வந்து நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்லும்போது, இவங்க உடனே டக்குனு என்ன சொல்லுவாங்க, கொலுசே தெரியல எப்படி அத கரெக்ட்டா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ போட்டிருக்கிறது ரெட்டை வட கொலுசு. அதுல வந்துட்டு அன்னப்பறவையோட இது இருக்கு. இத்தன முத்துக்கள் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பார்க்காமயே இப்படிலாம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொலுசு அழுந்து கீழ விழுறது கூட தெரியாம நடந்தா அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அவங்க காலந்து ஒரு கொலுசு கழண்டு விழுந்திருக்கும். அந்த கொலுசு எடுத்து காட்டினோம்னா, அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே அவங்க கூட பேசிட்டு அங்க முடிஞ்சிரும். இப்ப அரசருக்கு, இளவரசருக்கு வந்து அப்படியே சுத்தி சுத்தி வந்து பார்க்குற வேலை தானே. அத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உற்சாக பானம் ரெடி பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வருவார். ஓஹோ! இதுதான் அந்த உற்சாக பானம் ரெடி பண்ற இடமா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி செய்வீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டக்குனு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அது பேசுறது எப்படி இருக்குன்னா, அதாவது சரி அளவு தண்ணீரை எடுத்து, அதனுடன் கரும்பு சாறை சேர்த்து, சுக்கு, மிளகு, திப்பிலி இதை ஊற வைத்து, அதனுடன் ஒரு கைப்பிடி அளவு மண்புழுக்களை அள்ளி போட வேண்டும்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, இளவரசருக்கே கண்ணு வெளிய வந்த மாரி ஆயிரும். அதோட பக்கத்துல உள்ளவங்கலாம் வந்து சிரிச்சு ஒருத்தர் வாந்தி எடுத்துருவாரு. ஒரு வாந்தி எடுத்தோனே இளவரசருக்கு கோவம் வந்துரும். உடனே அவன கூட்டு போய் சிறையில அடைக்க சொல்லிருவாங்க. உங்களுக்கெல்லாம் வாந்தியே வராதான்னு சொல்லிட்டு அமைச்சர் வேற கேட்பாரு. நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு மிச்சத்த சொல்லுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மண்புழுக்கள ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போட்டு, அதில் ஒரு முயலை 3 நாட்கள் ஊற வைக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, இளவரசருக்கு அப்படியே வாந்தி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துரும். அதோட அத அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கழட்டி போட்ட சட்டையில் வடிகட்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இளவரசர் போய் வாந்தியே எடுத்துருவாரு. சரி, சரி இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது. நீ உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருவாரு. இங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இருக்காங்களே இப்ப புத்தாக்க பானம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப அதுக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க இதுல வந்து சிஸ்டர் இதுன்னு சொல்லிட்டு பேரு. சிஸ்டர்னா என்ன? அக்கா. யாருக்கு அக்கா? அப்படின்லாம் கேட்பாரு. வயது என்ன இருக்கும்? 60 இருக்கும். அப்ப என்ன அக்கா மாலான்னு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட இன்னொன்னு வந்து என்னன்னா, கப்சின்னு சொல்லு. கப்சின்னா என்ன? கப் அடிக்கிறது அப்படி. அப்புறம் அதுக்கு கப்சின்னு பேர் வச்சுருவோம்னு சொல்லிட்டு பேரும் இப்ப ஃபிக்ஸ் ஆக்கியாச்சு. அதாவது இந்த உற்சாக பணத்துக்கு. இதோட வேற என்ன செய்யணும்னு கேட்கும்போது, இதுக்கு நம்ம வந்து விளம்பரத்துக்கு நம்ம ஆளுங்கள ஏற்படுத்தினோம் அப்படின்னா, அது இன்னும் நல்லா வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும், அதுக்கு என்ன பிரமாதமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த கப்சிக்கும், அக்கா மாலாவுக்கும் வந்துட்டு விளம்பரம் நடிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அரசருக்கு பட்டம் குடுக்குறது இவங்க 2 பேருக்கு வேல. அந்த மாரி அரசருக்கு ஒரு பட்டத்த வேற குடுத்துருவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா மாலாக்கும், கப்சிக்கும் வந்து விளம்பரத்திலேயே நடிச்சிருவாங்க. இதுக்கு இடையில இந்த ஹீரோ வந்துட்டு ஆசை கனவே அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்ட போயிட்டு வந்துருவாங்க. நல்லாருக்கும் பாட்டு எல்லாமே. அதோட அந்த பாட்டு முடிஞ்ச கையோட இவங்க வந்துட்டு எனக்கு மான் பிடிச்சு தரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, மானெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னோனே, நான் என்ன இது பண்ணவா கேட்கிறேன், வளர்க்க தானே கேட்கிறேன்னா, அதெல்லாம் வந்து சுதந்திரமா இருக்க வேண்டியது. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அரசவையில ஒரு பஞ்சாயத்து வரும். இளவரசர் வருவாரு. மக்கள் வந்து இப்ப பிரச்சனையா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க வேற குரூப், நாங்க வேற குரூப் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்றீங்க? ஒண்ணும் புரியல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருக்குள்ளயும் அடிதடி சண்டை அரசர் முன்னாடியே வரும். அரசர் முன்னாடி அடிச்சுக்கிறீங்களா? தனித்தனியா 2 பேரும் பிரிச்சு வைப்பாங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கலாம் நாகபதனி அவங்க சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்கலாம் யாருன்னு கேட்கும்போது, நாங்க நாகபதனி சேர்ந்தவங்க. என்னய்யா இது 2 பேரும் ஒரே இத தான் சொல்றீங்க கேட்கும்போது, எங்களுக்கு ஒரு இப்பு கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இப்புக்கு பிரச்சனை மாரி இப்ப இவங்க 2 பேரும் இவங்க நாகபதனி, அவங்க நாகப்பதனி. அதோட பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு தெரியல. உடனே அரசர் என்ன செய்வார்னா, இன்னைக்கு இரவோட இரவா வந்துட்டு ஒரு மைதானத்த வந்து ரெடி பண்ணணும். அந்த மைதானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்துட்டு சண்டை போடுறதெல்லாம் வச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு விளையாட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருவாரு. அதோட இந்த விஷயத்தலாம் தளபதி போய் சொல்லிட்டு, இந்த மாரிலாம் அரசர் பண்ணிட்டு இருக்காருன்றோன, அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இரவோட இரவா ஒரு மைதானம் ரெடி ஆயிடும். அந்த மைதானத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாரி குரூப் சண்டை வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மனசுல உள்ள வன்மத்த மனசுலயே வச்சிருந்தோம் அப்படின்னா, அது விஷமாகி உயிரே எடுத்துரும். அதனால அப்படிலாம் இருக்கக்கூடாது. மாறி மாறி இந்த மைதானம் தான் உங்களுக்கான சண்டை போடுற இடம். உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்து சண்டை போட்டுக்கலாம். அத எல்லாரும் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணலாம். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். அப்படின்ற மாரி பண்ணிருவாரு. இதுக்கும் ஊர் மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாரி சண்டையும் பயங்கரமா நடக்கும். அதோட பார்த்தீங்கன்னா 3 பேரோட காத வந்து இது மாரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு தான் பரிசு குடுப்பாங்க. பரிசு பார்த்தீங்கன்னா, ஒரு பன்னிக்குட்டிய குடுத்துட்டு, அதாவது பொம்மை அத குடுத்துட்டு இதே மாரி நீ நெறைய பன்னிக்குட்டிகள நீ பெறணும் அப்படின்ற மாரி வாழ்த்து வேற அரசர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாரி எல்லா வேலையும் இஷ்டத்துக்கும் அரசர் வந்து பண்ணிட்டு நிம்மதியா இருந்துட்டு இருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா வேலை பக்கம் மேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அரசவையில வேலை பார்க்கன்னு வர வேண்டியது, பகல் ஃபுல்லா தூங்க வேண்டியது, இதுல மதியத்துக்கு வந்து உணவு இடைவெளி வேற, மாசம் பொறந்தா சம்பளம், இப்படியே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லணும். அவர் ரொம்ப அழுவாரு. அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். அதுக்கு என்னன்னு கேட்கும்போது எனக்கு அப்படியே மன்னர் வந்து நான் பிள்ளைக்குட்டிக்காரன்னும் போது இவருக்கு புரியாத உடனே அவர் அமைச்சர் அவருக்கு விளக்கம் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இன்னொரு தட்டு கேட்கும்போது அவர் இவர் வர்றதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இதோட இப்ப அரசர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரசரோட மாமா அவங்க வந்து பேசும்போது, ஊர்ல வந்து இந்த மாதிரி கொள்ளைக்கார கூட்டம் வந்து ஒண்ணு உருவாகியிருக்கு அப்படின்னோன, ஏன் நாட்டுல கொள்ளைக்கார கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்கு இப்ப செம கோவம் வந்துரும். சரி இதுலயாவது இவர் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வருவாரு. கிளம்பி இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு ஹீரோ இருக்கார்ல, அவரும் வந்து இங்க வந்திருப்பாரு. அவர் மறைஞ்சு 2 யாரோ குதிரையில வராங்களே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இந்த குதிரையில ஏறுறதுக்கு அவரு
ஏதோ படி போட்டுலாம் ஏறிட்டு இருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முகத்த அவுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இளவரசரா தான் இருப்பாரு. இவருக்கு பார்த்த உடனே இவருக்கு தெரியாதுல்ல, என்ன நம்மள மாரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிப்பாரு. இந்த கொள்ளக்கூட்டக்காரவங்கலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களா நாங்க பயந்தே போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதுதான் மாசம் பொறந்தா வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்க கொள்ளடிக்கிறதுல எங்களுக்கும் பாதி குடுக்குறீங்கல்ல. அதுக்கப்புறம் நாங்க ஏன் உன்ன பிடிக்க போறோம் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கொள்ளக்கூட அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு அடுத்த வருஷமும் எங்களுக்கே நீங்க இந்த இத குடுக்கணும்னு அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அடுத்த வருஷம் யார் கொள்ள அடிக்கணும் அப்படின்றத ஏலம் விடும்போது, அந்த இடத்த உனக்கு கிடைக்கும்போது பார்த்துக்கலாம். மத்தபடி இங்க வர வேண்டியது வந்து சேர்ந்துரணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இவரா ஆள் வச்சு கொள்ளடிக்க பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப இவருக்கு செம்ம கோவம் வந்துரும் ஹீரோக்கு. இவர் ஏதாவது மன்னர் சரியில்ல ஏதாவது வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணாரு, வீட்டுக்கு வந்தவர் என்ன கேட்பாருன்னா, அப்பா, அம்மா கிட்ட உண்மைய சொல்லுங்க. எனக்கு வந்து சகோதரன் யாராவது இருக்கான்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி அரண்மனையில நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப எங்கள விட்டு போயிருவியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த நாசர் அவர் வந்து மாமா செஞ்ச தப்புனால கூட எனக்கு இப்படி ஒரு அப்பா, அம்மா கிடைச்சிருக்காங்க. இல்லாட்டி கிடைச்சிருப்பாங்களா அப்படின்ற மாரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அதோட அவங்க அப்பா, அம்மா கிட்ட நான் எப்பவும் உங்கள விட்டு போக மாட்டேன். நீங்க தான் என்னோட அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அரசருக்கு அதுக்குள்ள அடுத்த யோசனை தோண ஆரம்பிச்சுரும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு வந்துட்டு கன நேரத்தில தோன்ற ஒரு யோசனை தான். என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில வர 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற சந்ததியருக்கு வந்து அரசர் எப்படி இருந்தாரு தெரியவா போது. அதனால என்னன்னா, இப்ப இந்த உடல் இந்த உடம்போடு இணைய போகுது. எப்படின்னு பார்த்தா, அரசரோட தலை மட்டும் இந்த உடம்பு நல்ல பாடிகார்டா இருக்காங்கல்ல, அவங்களோட உடம்பு இது 2த்தையும் சேர்த்த மாரி பெயிண்டிங் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கும்போது, 100, 200 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போறவங்க வந்துட்டு நான் எப்படி இருக்கேன்றது அவங்களுக்கு என்ன தெரியவா போது. அதனால இப்படி வரைஞ்சு வச்சோம்னா, அது அவங்க வந்து என்ன பத்தி சந்தோஷப்படுவாங்க. நான் இப்படி தான் இருந்தேன்னு நெனச்சுப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. அது பார்த்தோம்னா இதெல்லாம் பயங்கரமான யோசனையா இருக்குன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவாரு, வல்லவரையன் படையெடு வந்திருக்கான் அப்படின்னோனே, அவன இன்னொரு நாளைக்கு வர சொல்லு. அந்த புறாவ அப்படி இப்படின்னு சொல்லும்போது, படையெடுத்து வந்திருக்கான் அப்படின்னோனே அரசருக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்ப எந்த வழியில போறதுன்னே தெரியாது. 3 வழி, 4 வழியில போய் முட்டிட்டு நிப்பாரு. இது வந்த வழி, இது முட்டுற வழி அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம என்ன செஞ்சோம்? எதுக்காக இவன் படையெல்லாம் எடுத்துட்டு வரான்? பின்ன என்ன பண்ணா? அவன் ஓலை அனுப்புன புறாவையும் நீங்க வறுத்து சாப்பிட்டுறீங்க அப்படின்னா, அப்படியா செய்தேன்? அப்படின்ற மாரி வேற அவர் யோசிப்பாரு. சரி, சரி நம்ம இதுக்கு மேல பொறுமையா இருந்தா சரி வராது. நம்ம வந்து போருக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு தயாராகுவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்துட்டு அந்த வீர வசனங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்ப அவர்ட்ட இருந்து கத்தி இருக்கும். அந்த கத்திய வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கத்தி தனியா வரும். என்னடா இது கத்தி தனியா வருது? அப்படின்னு கேட்டு வேற அவருக்கு கோவம் வேற வந்துரும். அதோட படைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, என்ன யானை படைய காணவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யானை படை வந்து கல்யாணத்துக்காக வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க வச்சிருக்க கத்தி எல்லாமே தனித்தனியா கழண்டு வரும். உடனே அந்த செஞ்ச அந்த இதெல்லாம் செய்றாங்கல்ல, அவர கூப்பிட்டு திட்டும்போது, வாடகைக்கு போன யானை வந்த உடனே இவன மிதிக்க விடணும் அப்படின்ற மாரி வேற அரசர் சொல்லிருவாரு. நம்ம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு, அப்புறம் நம்ம போருக்கு போய் தான் ஆகணும். நம்ம வெற்றிவேல், வீரவேல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, வீரர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுவாங்க. எதுக்குடா அழுற? பயமா இருக்கா? எனக்கும் பயமா தான் இருக்கு. வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வரும்போது இவங்கலாம் வெளிய ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளக்கொடிய வந்து கையில ஏந்திக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க. ஒரு இஷ்டத்துக்கு ஒரு பாட்ட போட்டுட்டு ஆடிட்டே வருவாங்க. இவனுக்கா நம்ம வந்து என்ன வெள்ளக்கொடியோட ஆடி வர்றான். இவன்கிட்டயே நம்ம போர் தொடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதோ அந்த பேர் வச்சு புகழ்றாங்கல்ல, அவங்க வேற இஷ்டத்துக்கு புகழ்ந்தோனே போர் எடுக்க வந்தவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். திட்டும்போது பார்த்தீங்கன்னா, இவர் கால்லயே விழுந்துருவாரு. நான் வாழ வேண்டும் ஐயா! நான் வாழ வேண்டும். இப்படி விழுந்துட்டானே இவன் இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் இப்ப போர் தொடுக்காமயே போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் நிம்மதியா இருக்கும். ஒரு வழியா வெள்ளக்கொடிய காட்டி சமாதானம் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல நீ வரி குடுக்குறேன்னு தெரிஞ்சது உன்ன அவ்வளோதான் அப்படின்ற மாரி மிரட்டி விட்டு போவாரு. சரின்ட்டு இவரும் தப்பிச்சோம் பொழச்சோன்னு இருந்துப்பாரு. இப்பதான் பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒற்றன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஒற்றன் வந்துட்டான் பாத்தியா? அவன் பெரிய பயங்கரமான ஆள். அவன் இந்த தடவ அவனுக்கு வந்து சிறப்பா பரிசுலாம் குடுக்கணும். புரியுது மன்னா புரியுது. அவனுக்கு எக்ஸ்ட்ராவே பொற்காசுகள் வந்து குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஒற்றன் வந்து உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்துட்டு என்ன சாப்பிடுகிறாய்? பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வயிறு சரியில்லை மன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ஓமத்திருவம் சாப்பிடுகிறாயா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இருக்கட்டும், இருக்கட்டும். எல்லாம் உங்களிடம் குடிச்ச யானை பால் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. சரி, சரி என்ன செய்தி கொண்டு வந்துள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு வல்லவரையன் வந்து படையெடுத்து வரானா அப்படின்னோனே இப்ப அரசருக்கு வந்து செம்ம ஒரு ஆல்ரெடி இத சொல்லும்போதே அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, இப்பதானடா அவன வந்து வெள்ளக்கொடி காட்டி அனுப்பணும். திரும்பவும் வெள்ளக்கொடிக்கு வேலை வந்துருச்சா அப்படின்ற மாரிலாம் பயப்படுவாரு. இவர் அந்த முடிஞ்சு போன விஷயத்த சொல்லவும் இப்ப அரசருக்கு கோவம் வந்து போட்டு அடி புரட்டி எடுத்துருவாரு. உண்மைய சொல்லு எங்க போயிருந்த அப்படின்னும்போது, வர வழியில சீர்காழியில சித்தப்பா வீட்ல வந்து விருந்து முடிச்சுட்டு வந்தேன். அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, உன்ன ஒற்றனா இருந்து வேலை பாருன்னு சொன்னா முடிச்சு போன செய்திய அவ கொண்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு இவர முடிச்சு கட்டி விட்டுருவாங்க. இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா, நாசர் இருக்கார்ல அவர் வந்துட்டு சென்னைக்கு போறேன்னு சொல்லி போயிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு, அந்த ஜாக்சன் துரைய வந்து நேர்ல பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க ஒரு வேலை விஷயமா அங்க கிளம்பி போயிருப்பாரு. இதுக்கிடையில இவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி புரட்சி படை இந்த மாதிரி கொள்ள அடிக்கிறவங்களா வராங்க. திரும்பவும் அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இவர் தானே போய் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அதுக்காக திரும்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில வந்து படியெல்லாம் போட்டு குதிரை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அங்க வருவார். அங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, இங்க இவருக்கு வந்துட்டு இங்க அரசவையில வந்துட்டு இந்த இவர் இருக்கார்ல தளபதி இருக்கார்ல அவர் வந்துட்டு 2 இளநீ கலந்து குடுப்பாங்க. அந்த இளநீல வந்து மயக்க மருந்து கலந்து குடுத்துருவாங்க. ராஜா வந்து இது மாதிரிலாம் பண்றது அவங்களுக்கு பிடிக்காம. அத ராஜா வந்து குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, குதிரையில வேற ஏறி போயிட்டாரா, போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் தூரம் போகும்போதே பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாரு. இத இவர் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இந்த ஹீரோ பார்த்துட்டு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப இவரோட கெட்டப்ல நம்ம அங்க போணும். இவர இங்க புடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, புலிகேசி வேஷத்திலேயே வந்துட்டு இப்ப நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிருவாரு. அதே மாரி இவர் ரெடியா வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தளபதி தானே இந்த இதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. இளநீல கலந்து குடுத்து ராஜாவ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சது. இப்ப இவரிடம் ஆள் மாறி வர்றது தளபதிக்கு தெரியாதுல்ல. இவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட பயங்கர சண்டை போடுவாங்க. அவங்களோட குரூப் எல்லாம் சேர்ந்துட்டு. சண்டை போடும் பார்த்தீங்கன்னா, ராஜா எல்லாரையும் அடிச்சு போட்டு வந்துருவாரு. ஆனா அவர் முகத்த பார்த்துருவார். தளபதி தான் இந்த மாரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் அவருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு பார்த்து வச்சுக்கிட்டு அவர்ட்ட சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப திரும்பி வந்துருவார். திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, அரசர் வந்து கீழ விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட வேகமா அரசர் வந்து இப்ப அரண்மனைக்கு வந்திருப்பாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அமைச்சர் இருக்காருல்ல
அவர்ட்ட போயிட்டு பேசும்போது தெளிவா பேசுவாரு. இவரோட பேச்சே அவருக்கு இதா இருக்கும். "அரசரே கொஞ்சம் தெளிவா இருக்க மாரி இருக்கீங்களே! உங்கள பார்த்தா வித்தியாசமா தெரியுதுன்னோனே, கீழ விழுந்துட்டேன்ல, அதனால தான் அப்படி போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதோட இவருக்கு ஒரு கத்தி ஒண்ணு அரசர் வச்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, "இது எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பழங்கள் நறுக்கி சாப்பிடுறதுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "நாளையிலருந்து இந்த கத்திக்கு பதிலா ஒரு குச்சி ஒண்ணு உள்ள வச்சுருங்க. அதாவது பெரம்பு வைங்க" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குன்னு?" சொல்லிட்டு மந்திரி கேட்கும்போது, "சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "உங்க பேர் என்னன்னு?" சொல்லிட்டு அரசர் கேட்கும்போது, "மன்னா என்னை மறந்துட்டீங்களா?" அப்படின்னோனே, "இல்ல நான் கீழ விழுந்ததுல எனக்கு சரியா ஞாபகம் இல்லன்னோனே, நான் மங்குனி அமைச்சரையே நீங்க மறந்துட்டீங்களான்னு, "ஓ! நீ தான் அந்த மங்குனி அமைச்சரா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஞாபகம் வச்சுப்பாரு. இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரசரோட அம்மாக்கு வந்து அரசர் பண்ற இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவர் மேல ரொம்ப வருத்தத்திலேயே இருப்பாங்க. இப்ப இவருக்கு வந்து இங்க அரசவையில உள்ளவங்க தான் அம்மான்னு தெரியும்ல. அதனால இவர் வந்தவர் வந்து நேரா போய் அம்மாவ தான் பார்க்க போவாரு. அம்மா வந்துட்டு பார்த்து பார்க்காத மாரி இப்படி திரும்பிப்பாங்க. இருந்தாலும் இவங்கள பார்த்த சந்தோஷம் அவருக்கு இருக்கும். சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வந்து பேசணும். அப்படின்றதுக்காக இப்ப அரசர் வந்து அங்கிருந்து போயிடுவாரு. போம்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அரசர் படியரங்கத்துக்காக துணி விரிப்பாங்க. அந்த துணி அதாவது படியில உருண்டு வரதுக்கு. அந்த துணிய வந்து ஃபுல்லா வந்து நெருப்பு வச்சு எரிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இவர் பெரிய பாட்டா பாடுவார்ல, "ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்டன்" அதெல்லாம் பண்ண வேண்டியதில்ல. புகழ்ச்சி வந்து அரசவைக்கு வந்து சரி கிடையாது. அரசர் வராருன்னு மட்டும் அறிவிச்சா போதுமானது. மத்தபடி புகழாரம்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன அரசர் மாரியே இல்லையே, ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப அங்க போய் உட்காருவாரு. இதுக்கு முன்னாடி புலிகேசி வந்து இந்த இங்கிலீஷ்காரவங்க கிட்ட வந்து ஒரு பட்டம் வேற வாங்கியிருப்பாரு. சர் பட்டத்த வந்து எங்க புலிகேசிக்கு நீங்க வழங்கணும் அப்படின்றதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க. அதோட அது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புலவர்கள்லாம் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்கன்ன உடனே அரசருக்கு அது வேற பிடிக்காது. இங்க வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்சன் துரையோட பொம்மைய இங்க வச்சிருப்பாங்க. இது யாருன்னு கேட்கும்போது ஜாக்சன் துரை தான். நீங்க உங்களுக்கு அன்பளிப்பா குடுத்தது தான் அப்படின்ன உடனே இவருக்கு அவ்ளோ கோவம் வரும். நீங்க கூட வரி குடுக்குறீங்களே அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேர் வருவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வரி வசூலிக்கிறதுக்காக வருவாங்க. உடனே இவங்க வந்துட்டு இவர் வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வரி வாங்க வந்தோம்ன்னு சொன்ன உடனே, நீ அதுக்கு வந்து அந்த உற்சாக பானத்துக்காக 30% வந்து கமிஷன் குடுத்துட்டு வரி வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வரி வரி வேணுமா உனக்கு வரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசருக்கு செம்ம கோவம் வந்துரும். உடனே வந்து அந்த பெரம்பு வைக்க சொன்னார்ல, அந்த பெரம்ப எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, போட்டு சாத்தி எடுத்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த உற்சாக பானத்துக்கு நடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு அங்க ஒரு லேடியும் 2 ஜென்ஸும் இருப்பாங்க. அவங்கள ஜென்ஸ போட்டு அடி அடின்னு அடிச்சு, இந்த மாரி நடிக்கலாமா? விளம்பரத்துக்கு நடிக்கலாமா? தப்பு இல்லையா? சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. நீ பெண்ணா இருக்கிறதுனால தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத மிரட்டி விட்டு, இனிமே நீங்க நடிக்கணும். எதுக்காக அப்படின்னா, இளநீர் தான் இனிமே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட் நடிக்க சொல்லுவாங்க. அவங்களும் அந்த மாரி இளநீர் நடிப்பாங்க. அப்போ ஊர் மக்கள்லாம், ஓ! இளநீர் தான் இனிமே குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப தளபதி தான் அங்க சண்டை போட வந்தாரு. அதோட அவர போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, நீ அவருக்கு தெரியாதுல்ல. அவர் திரும்பவும் இங்க சண்டை போட வருவாரு. இங்க சண்டை போடும்போது தான் தெரியும், இவர் வந்து அரசர் கிடையாது. இவர் வேற அவருடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரிய வரும். அப்பதான் இந்த மாரிலாம் நடக்குது. எல்லா விஷயம் நடக்குது. நாங்க வந்து இப்படிலாம் வந்து அரசருக்கு எதிரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். பார்த்துக்கலாம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாரு. இங்க என்னென்ன நடக்குது அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இப்ப இவர்கிட்ட அரசர்கிட்ட ஒரு இதா சொல்லிடுவாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிணறு தோண்டுறாங்கல்ல, தங்க கிணறு. அங்க வந்து இன்னொரு அந்த உண்மையான இளவரசர் இருக்கார்ல, அவர தூக்கி இங்க போட்டுருவாங்க. "யார் அங்கே? யாரடா அங்கே? என்ன யாரடா இங்க போட்டது?" அப்படி இப்படின்னு இவர் பெனாத்திட்டே இருப்பாரு. அவர் பக்கத்துல வந்து இவரு நின்னு எனக்கு வந்து கதவ தொறந்து விடுன்னு சொல்லும்போது, "எதுக்கு உன்ன தொறக்கணும்? உன்ன வந்து அறைஞ்சிருக்காங்க. அதாவது சிறையில விட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன வெளிய விடுன்னு" சொல்லும்போது, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பதில் சொன்னா உன்ன விடுறேன். என்ன கேள்வின்னு கேட்கும்போது, "தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான்." அப்படின்னோனே, "இதுக்கு விட சொல்லி தான் நான் வெளிய போறேன்னா, நான் உள்ளேயே இருந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் போய் உள்ள போயிடுவாரு. இவரு அடைச்சு போட்டுருக்காங்களா, அந்த இடத்துலயே வந்து இன்னொருத்தர் இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசும்போது, "நீ எதுக்காக இப்ப உள்ள வந்தன்னு?" கேட்கும்போது, "இந்த முட்டாள் அரசன் தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டான். அரசரை எதுக்கு அப்படிலாம் திட்டுறேன்?" பின்ன என்ன வந்து அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இப்ப தங்க கிணறு அவசியமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்காக என்ன புடிச்சு கொண்டு வந்து உள்ள போட்டாங்க. அப்படின்னோன அரசர வந்து அப்படி திட்டாத. அந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்கிறவங்களுக்கு தான் அந்த அரும தெரியும்னு சொல்லிட்டு, இவர் அரசர திட்டுறதுனால பார்த்தீங்கன்னா, டக்குனு இவர ஓங்கி அறைஞ்சு விட்டுருவாரு. அதாவது பழைய சிந்தனையில யார் அங்கே? இவனை தூக்கி சிறையில் போடுங்கன்ற மாரி. ஓ! நம்மளே தான் சிறையில இருக்கோமா? அப்படின்ற மாரி அப்பதான் சுயநினைவுக்கு வருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்ப இவர அறைஞ்சதுனால செம்ம கோவம் வந்துரும். தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சுன்னு, எங்கடா தங்கம் கிடைச்சிருச்சு? அப்படின்னும்போது, "ஏன் தங்கம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளோ அறிவா பேசுனீங்க. அதான் தங்கம் கிடைச்சிருச்சு." அப்படின்னோனே, இப்ப காவலாளிங்களும் வந்துட்டு எங்க தங்கம் கிடைச்சிருச்சுன்னோனே, இவர் தான் தங்கம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் தான் சத்தம் போட்டதுன்னோனே, பொய்யா சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசர நல்லா முத்துன்னு முத்திட்டு போயிருவாங்க. அவருக்கு வலி தாங்க முடியாது. அதோட அமைதியா படுத்து கிடப்பாரு. தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டே இருப்பாரு. யாருமே தண்ணி குடுக்க மாட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கம்பியா இருக்குல்ல, அது வழியா வந்துட்டு ஒரு கொட்டாங்குச்சிய வச்சு அதில தண்ணியும் குடுப்பாங்க. யாருன்னா இவருக்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு தண்ணி குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, தண்ணிய ஃபுல்லா குடிச்சிட்டு நிமிர்ந்து பார்ப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, சூலாயினியா இருப்பாங்க. இவங்க தண்ணி குடுத்த உடனே "இணைய போகும் இதயத்துக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரிலாம் அவங்க கேட்டுப்பாங்க. இங்க வந்து இப்ப இவர் சகோதரர் இங்க இருக்காருல்ல, இங்க பார்த்துட்டு இவர் என்ன அரசவையில உட்காரும்போது, "இங்க எதுக்கு இவ்ளோ பழம் இருக்கு? யாருக்கு இங்க முதலிரவு?" அப்படின்ற மாரி இதெல்லாம் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து அத எடுக்க வருவான். "நீ என்ன இங்க பண்ற? பள்ளிக்கூடத்துக்கு போலயா? பாடசாலைக்கு போலயா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல போகல." அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, "பாடசாலைக்கு வந்து பணம் கட்டுறதுக்கும் வழி இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஒருத்தர் வேலை செய்றவர் என்ன சொல்லுவாருன்னா, "நான் தான் இந்த ஐடியா குடுத்தேன். இத இவங்கலாம் பணம் கட்ட முடியாததுனால, இங்க வேலைக்கு சேர்ந்தா வந்து கூலியும் கம்மியா குடுக்கலாம், வேலையும் பார்க்கலான்ற ஐடியா நான் தான் அரசருக்கு குடுத்தேன். அதனால தான் வந்து சிறுவர்கள்லாம் இங்க இருக்காங்கன்ற உடனே, சிறுவர்கள வேலைக்கு சேர்த்தது இப்படி பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 4 அடிய போட்டு, இனிமே நீங்க வந்து ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அதோட இப்ப இந்த பசங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா போயிடும். அதே மாரி இங்க இருக்கவரு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் செய்யாம தானே இருக்காரு. திடீர்னு அவர வந்து கல்லெல்லாம் தூக்கிட்டு மேல வர சொல்லுவாங்க. தங்க கிணறு இது பண்றதுக்காக. அப்ப அவர் மேல தூக்கிட்டு கல்ல வந்து தூக்கவே முடியாது அவரால. அவர் கஷ்டப்பட்டு மேல வரைக்கும் தூக்கிட்டு வருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்லு உருண்டு திரும்ப அவர் எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாரோ, அந்த இடத்துக்கே போயிரும். காலையிலேருந்து இந்த வேலை மட்டும் தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. என்னடா இது தூக்குன இடத்துல திரும்ப வந்து விழுந்துட்டு இருக்குன்னு. உடனே அங்க இருக்க காவலாளியும் வர்ற மாரி திரும்பவும் அதே இடத்துல போட்டுட்டு இருக்க. என்னதான் செய்ற அப்படின்னோனே, அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருக்கு ரொம்ப இதா இருக்கும். கஷ்டமா இருக்கு. யார்ட்ட சொன்னாலும் நம்ம இளவரசரும் சொன்னா நம்ப மாட்றாங்களே. நம்மள கொண்டு வந்து இங்க போட்டுருக்காங்களே. தங்க கிணறு வேலைய ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. இப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரிலாம் அவர் பயங்கரமா புலம்பிட்டு இருப்பாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கொய்யாப்பழம் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு களி கொண்டு வந்து குடுக்குறது, கொய்யாப்பழம் கொண்டு குடுக்குறது அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போன அவர் மாமா இருக்கார்ல, அவர் ஊருக்கு வந்துருவாரு. வந்த
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இது புலிகேசி இல்லன்றது இவருக்கு தெரியும். இவர் மாமா வந்து மோசமானவர்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா 2 பேருமே வெளிய காட்டிக்க மாட்டாங்க. 2 பேரும் காட்டிக்காம வேற மாதிரி இந்த கோவமான பேச்சாவே இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ளது. இப்ப ரொம்ப இதா பண்றியாமே, எல்லாத்தையும் மாத்திட்டியாமே அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படிதான் ஆமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசும்போது, அப்படியே இத நான் எத்தன நாளைக்கு அப்படின்றத பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமா போயிருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அன்னைக்கு அரசன பத்தி நான் தப்பா சொன்னதுக்காக என்ன நீ வந்து இது பண்ணி அடிச்சியே, அரசன பத்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி இவரு கேட்பாரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அரசர் வந்து வேட்டையாடுறதுக்காக அதாவது காட்டுக்கு போயிருப்பாரு. காட்டுக்கு போற நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டே வருவாரு. என்னடா பாதையெல்லாம் புதுசு புதுசா இருக்கு. வந்த வழிய மறந்துறாதீங்க அமைச்சர்ன்ற மாரி சொல்லி வச்சுட்டே வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கரடி வந்துரும். இது கரடி தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் வேற பண்ணிப்பாரு. பண்ணதோட பார்த்தீங்கன்னா, அந்த கரடி எல்லாரும் சொல்லுவாங்க, "வாங்க மன்னா ஓடிறலாம்" அப்படின்னோன, நம்ம பின்னாடி இவ்ளோ அமைச்சர்கள் அதாவது இவ்ளோ போர் வீரர்கள் நிக்கும்போது எதுக்குடா நம்ம பயப்படணும்? கரடி எதிர்த்து சண்டையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்பு இருக்குல்ல, அம்ப வந்து கரடிக்கு நேரா அத விட்டுட்டு இருப்பாங்க. விடும்போது பார்த்தீங்கன்னா, முதல் அம்பு விடும்போதே பார்த்தீங்கன்னா, அது கரடி மேல போகாது. பக்கத்துல உள்ள மரத்துல தான் போகும். திரும்ப திரும்ப விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா அம்பையும் விட்டுருவாங்க. கடைசி அம்பு விடும்போது பின்னாடி உள்ள போர் வீரர்கள்லாம் வீட்டுக்கு ஓடி போயிருப்பாங்க. இவர் எல்லா அம்பையும் விட்டுருவாரு. பார்த்தா ஒண்ணு கூட கரடி கிட்ட க க மேல பட்டுருக்காது. சுத்தி இருக்க மரத்துல தான் படும். அதோட பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அமைச்சரும் அரசர விட்டுட்டு ஓடிருப்பாரு. இப்ப கரடி கிட்ட வசமா மாட்டிக்குவாரு. இந்த கரடி வந்து என்ன பண்ணும்னா, அரசர கைய புடிச்சு சுத்து சுத்து 4 சுத்து சுத்திட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, இவ்ளோ இப்படி மோசமான ஒரு அரசனான்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சிலே துப்பி விட்டு போயிரும். கரடி காரி துப்புன அரசன் அவன் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த கரடி காரி துப்புன கரடிய வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்ப வந்து இந்த அம்பு எய்தி பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பழகுறாரு. எல்லாரும் தலையில வந்து ஆப்பிள் பழத்த தானே வைப்பாங்க. ஆப்பிள் பழத்த வச்சா வந்துட்டு அது சின்னதா இருக்கு. கண்ணுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால அன்னாசி பழத்த வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேல அன்னாசி பழத்த வச்சு அம்பு விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு அம்பு கூட அவங்க மேல படவே படாது. எல்லா அம்பும் அங்க நேரா விட்டோம்னா, அரசருக்கு பக்கத்துல நிக்கிறவர் மேல போய் அம்பு பாய்ஞ்சு அவ்வளோ பேர் இறந்துகிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, மேல அந்த மேலலாம் நிப்பாங்கல்ல, அந்த கோட்டைக்கு மேல அவங்க மேலலாம் அம்பு போகுமே தவிர, எங்க வந்து எய்ம் பண்றாங்களோ அங்க போகவே போகாது. பேசாம 2 பேரும் ஒரு 6 மாசத்துக்கு கரடி கண்ல படாம போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஐடியா குடுக்கவும், அதுவும் சரிதான்ற மாரி அரசர் வந்து அந்த வேலைய விட்டுட்டு போயிடுவாரு. இது இப்படிப்பட்ட அரசனுக்கா நீ வந்து சப்போர்ட் பண்றன்ற மாரி தான் இப்ப அந்த கதைய சொல்லி அவர் முடிப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இளவரசரும் இவ தளபதியும் பேசிப்பாங்க. இங்க நம்ம எப்படியாவது இதெல்லாம் பண்ணணும். அந்த நாசர் அதாவது அவருக்கு எதிராலாம் சரி வராது. இவர இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு பேசும்போது, இவர் வந்து இவர புடிச்சிருவாரு. என்ன நடக்குது உண்மைய சொல்லணும்னு புரட்சி படம் வந்து ஏதோ உருவாகியிருக்கு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எங்க குடும்பத்த பத்தி உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து சண்டை போடுறவங்களும் கிடையாது, சமாதானப்படுத்துறவங்களும் கிடையாது. நின்னு வேடிக்கை பார்க்குறவங்க தான் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க அடிக்கடி வந்துட்டு இது சாப்பிடுறியா, அத சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பாடுலாம் குடுப்பாங்க. நீ மட்டும் இல்ல அப்படின்னா நான் துரும்பா இளைச்சு போயிருப்பேன். நீ உள்ள வா அப்படின்னு சொல்லும்போது, நீ உள்ள வரதுக்கு இந்த வழியே போதுமானதுன்னு சொல்லிட்டு, இந்த சின்ன கம்பி வழியா அவங்க உள்ள வந்துருவாங்க. இது வேற நடக்குதா? நடக்கட்டும், நடக்கட்டும் அப்படின்ற மாரி அவரும் இருந்துப்பாரு. அதோட அவங்க கொண்டு வர சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் லவ்ஸ் போயிட்டு இருக்கும். அதோட எண்ட் வந்து எங்க இருக்கும் பாட்டுல தான் போகும். பாட்டும் வந்துரும். பஞ்சு மெத்த கனியே இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டும் வந்துரும். 2 பேரும் பாட்டு போயிட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, இளவரசரும் தளபதியும் சேர்ந்து அவர் நாசர் இருக்கார்ல, அவருக்கு எதிரா வந்து சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் வந்து இத அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமான்னோன, ஃபர்ஸ்ட் நம்ம இவர் கதைய முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்கவும், நாங்க வாய தொறக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடிருவாரு. அதோட இளவரசர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் துரை நேரடியாவே வந்திருப்பாரு. ஏதோ ஆளுங்க அனுப்புனா வரி எப்பவும் குடுப்பேன். இந்த தடவ ஏன் நீ குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு எதுக்காக நான் வரி குடுக்கணும்? நாங்க வந்து எங்க 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 ஊர் பெண்கள் வந்து வேலை பார்க்கும்போது, "நீ எதுவும் இது பண்ணியா? அது பண்ணியா? உனக்கு எதுக்குடா நாங்க வரி குடுக்கணும்?" அப்படி இப்படின்னு சொன்னோன, அவரும் பதிலுக்கு பதில் பேசிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "சரி, சரி விடு. ஏதோ 2 பேரும் பேசிட்டோம். எப்போ வரி குடுக்க போற? எப்போ குடுக்குறியா? ஒரு 2, 3 நாள் கழிச்சு குடுக்குறியா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "உனக்கு வாயில சொன்னா புரியாதா?" அப்படின்ற மாரி இவர் கோவமா பேச ஆரம்பிச்சுருவாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பயங்கரமா சண்டை வந்துரும். "இதுக்கப்புறம் உனக்கு வரியே குடுக்க மாட்டோம்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "எங்களோட இது இல்லாம நீங்க இருக்கவே முடியாதுன்னோன, யார் ஊர்ல வந்துட்டு, யார் நாட்ல வந்துட்டு யார் ஆட்சி பண்ண பார்க்குறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு பயங்கரமா திட்டிருவாரு. "எனக்கு என்ன ரூல்ஸ் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி சொல்லி இவரும் அவர் படிச்சுட்டு வந்திருப்பாரு. ஒரு வருஷம் வெளிய போய் படிச்சுட்டு வந்தா அவருக்கு எல்லாமே தெரியும். அதோட இவரால எதுவும் பேச முடியாம அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு. கோவமா வேற போயிடுவாரு. இதெல்லாம் நாசருக்கு தெரிஞ்ச உடனே, இந்த மாரிலாம் நடக்குது. நீ என்ன இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? உன்ன விடமாட்டேன்னா, உன்ன மொத நான் இதெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளிப்படையாவே 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இதோட நம்ம 2 பேருக்கும் சரி வராதுன்ற மாரி அவங்க 2 பேருக்குள்ள இப்ப பெரிய சண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு இவன ஏதாவது பண்ணி ஆகணுன்ற மாரி அவரு பிளான் பண்ணிடுவாரு. இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க ஒரு பக்கம் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அரசர வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டாரு. அரசர் இப்ப பயங்கரமா ஆட்சி பண்றாரு. அதாவது அக்கா மாலா அந்த மாரி இதெல்லாம் இடத்தெல்லாம் மூடிட்டாரு. சிறுவர்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் திறந்து குடுத்துட்டாரு. அந்த மைதானத்தெல்லாம் வந்து இப்ப ஸ்கூலா மாத்திட்டாரு. நெறைய நல்ல விஷயம் பண்றாரு அரசர்ன்னு சொல்லி பேசவும், அரசரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு கேட்பாரு. "என்னய்யா உனக்கு?" அப்படின்னோன, "இல்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு எல்லாத்தையும் சொன்னோனே, நம்ம இடத்துல யார் இருக்கிறது? நம்ம தானே உண்மையான அரசன்னு சொல்லிட்டு இவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இங்கேருந்து தப்பிச்சு போய் இத எடுத்துட்டு போய் அரசனா நடிச்சிட்டு இருக்கவன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாரு. அங்க போனீங்கன்னா, அங்க வந்துட்டு இப்ப அவர் வந்து உண்மையான மகன் இருக்காருல்ல, அவங்கலாம் வந்துட்டு அவர் பொறந்தப்ப இவர் வந்து ரெட்டை குழந்தையா இருக்கு. சொல் புத்தி, சுய புத்திலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி உங்க மாமா பண்ண வேலை தான் இதெல்லாம். இவன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வாள் வீச்சுலாம் வந்து அந்த எலிம்சை அரசு வந்து பழக தான் நினைச்சிருப்பாரு. ஆனா வந்து அவங்க மாமா வந்து அதெல்லாம் வாள புடுங்கிட்டு அவர் கையில வந்து சொப்பு ஜாமான குடுத்து அவர் மனச மாத்திருப்பாரு. அவங்க அம்மா வந்து போருக்கு போய் அவங்களும் முடியாம போயிட்டாங்க. அவன் நம்ம அரசர் வந்து அவங்க மாமாவோட சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லவும், இவர் நேர்ல கத்தி எடுத்து வந்தோம் தளபதி அவர்ட்ட சண்டைக்கு போகும்போது இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்படி ஒரு அண்ணன் தம்பி வாழ்க்கைய நம்ம இழந்துட்டோமேனு இதுக்கப்புறம் நம்ம அது இழக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவரு என்ன சொல்லுவாருன்னா, நீங்க 2 பேரும் சேருவீங்கன்றது எனக்கு அப்பவே தெரியும். நான் தானே உங்கள வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து சொன்னேன்ற மாரிலாம் இவர் சமாளிச்சுப்பாரு. சரி நீ இங்கேயே ஏறி நான் போய் அவனுக்கு அதாவது மாமாக்கு எதிரா நான் வந்து இந்த படையெல்லாம் திரட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ போவாரு. அதாவது வெளிய வளர்ந்தார்ல அவர் போவாரு. அதுக்குள்ள இங்க இருக்கிறவர் தான் ஒரிஜினல் சொல்லிட்டு இப்ப 2 பேர் இருக்காங்கன்றது இன்னும் வந்து நாசருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப இங்க இருக்கிறவர் வந்து இந்த மாரிலாம் பேசுறது மாரி இருக்கிறது வந்து அவருக்கு
கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர சிறையில அடைச்சிருவாரு. சிறையில அடைச்சுட்டு இங்க வந்துட்டு புலிகேசியோட ஆட்சி சரியில்ல. அவர் ஊர விட்டு ஓடி போயிட்டாருன்ற மாரி கதை கட்டிட்டு இருப்பாரு. இங்க இருக்க ஆங்கிலேயர்களும் இந்த மாரி சொல்லும்போது, இந்த தளபதி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாசர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாரி இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது, அவர வந்து தண்ணி தொறந்து விட்டுருப்பாங்க. அந்த தண்ணி அவருக்கு ரொம்ப குளிரா இருக்கும். தண்ணியில மாட்டி முழிச்சிட்டு இருப்பாரு. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு புலிகேசி கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தர் அங்க வருவாரு. என்ன வந்து காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லும்போது, மாட்டேன்னு சொல்லும்போது, நான் உனக்கு எவ்வளோ செஞ்சிருப்பேன். இப்படி தீபாவளி, பொங்கல்னு வந்தா எவ்வளோ சன்மானம் வாங்கியிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல மன்னா, நான் உங்க பின்னாடி உங்களுக்கு காத்து வரதுக்காக வீசி விட்டுட்டு இருக்கேன் தான் நானு. ஆனா ஒரு நாள் நான் வீசும்போது சரியா காத்து வரேன்னு சொல்லிட்டு என்ன நீங்க அடிச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அப்படியா செய்தேன், என்ன மன்னித்திருடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் உதவி கேட்பாரு. நாளை பின்ன நீ அரசருக்கு உதவாட்டி உன்னை ஊழல் தப்பா பேச அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு மனசு உறுத்திடும். சரி இதை வைருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. சரி காப்பாற்ற போறாரு நினைச்சா அந்த பக்கம் ஒரு தண்ணியை திறந்து விட்டுருவாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வந்து பார்த்தா இது தண்ணி குளிரா இருக்குன்னு சொன்னார்ல, அதனால சுடு தண்ணியை திறந்து விட்டுருவாரு. 2 பக்கமும் தண்ணி வந்து இப்ப மிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவன் எப்படிடா தப்பிச்சான், அவனை கட்டில போட்டு, ஏன்னா இவன் நாசர் கட்டி தானே போட்டு வச்சிருக்காரு அவரை, இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சது அவர் இல்லை இவர் தான் சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் இப்ப பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போதே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இங்க தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நினைச்சிட்டே இருப்பாரு. அப்ப அந்த போர் கருவிகள்லாம் செய்யறது அதெல்லாம் வந்து சரியா செய்யலன்றதுக்காக அவரையும் கொண்டு போய் ஜெயில போட்டுருப்பாங்க. நீ என்னடா இங்க பண்றேன்னு, நான் வந்து இந்த மாதிரி வந்து கைது செஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீயாவது வந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லும்போது என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பாருங்க நான் என்ன குடும்பம், நான் செஞ்ச சங்கிலியாலே உங்களை கட்டியிருக்காங்கன்னு. என்ன இது நீ செஞ்ச சங்கிலியா, இது ஏன்டா முதலே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி இழுப்பாரு பாருங்க, கையோட வந்துடும். அது அந்த லட்சணத்தை தான் இவர் இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவரும் வந்துருவாரு. அப்புறம் இவர்கிட்ட சண்டை வளர்ப்பாங்க தெரிஞ்சோன்னு மேலேருந்து இவர் வந்துட்டு இருக்காரு. அதோ தம்பி இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை குதிக்க போவார். இவர் குதிக்கிற நேரம் குதிரை நவந்துரும். அதோட கீழே போய் விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் அப்போ ரெட்ட பிள்ளைங்க கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தெரிஞ்சிடும். இப்போ சண்டை நடக்கும். சண்டை நடக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அதோட இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது இவர் தான் புலிகேசி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போகும்போது எப்படி கண்டுபிடிப்பாருன்னா, இந்த கக்கக்க போ அப்படின்றத ஒரு உளறிடுவார். அதனால இவருக்கு சண்டை போட தெரியாது. அதனால இவர் ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி அடிக்க போவார். ஏன்னா 2 பேரும் ஒரே ட்ரெஸ் ஒரே மாதிரி மீசெல்லாம் வச்சிருக்கிறதுனால யார் புலிகேசி யார் வந்து நல்லா சண்டை போடுறவங்கன்றது கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். அதோட சின்ன சின்ன விஷயங்கள் அவர் வந்து இப்போ அம்பே இதுவாருன்னா அவருக்கு சரியா அம்பே இது வராது. அதை வச்சு கண்டுபிடிச்சு இப்போ நாசர் 2 பேர்ட்டையும் சண்டை போட்டு கடைசியில் வந்து அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுவாங்க. அப்பவும் அவங்க அம்மா வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போ சொல்லிடுவார் இவன் நாத புலிகேசி இவன் தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் இப்போ அவங்க அம்மாவும் வந்து அடையாளம் இது பண்ணிப்பாங்க. அதோட நாசரை போட்டு அடியடி நடிச்சு வந்து இது பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்க நாசரோட அக்கா வந்து மனோரமா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் இதுக்கு மேலே வந்து அடிக்க வேணாம், இவனுக்கு இதுக்கப்புறம் நல்ல புத்தி இருந்தால் சரிதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அவங்களை அப்படியே விட்டுருவாங்க. திருந்துற மாதிரி அவர் பாட்டுக்கு அமைதியாக இருப்பார். இதுக்கப்புறம் அவர் திருந்தினாரா இல்லையான்றது தெரியாது. அது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோடனே இப்போ எப்போ அண்ணன் வந்து அரசாட்சி பண்ணுற மாதிரி பண்ணுவார். இப்போ நாட்டு மக்களுக்கு எப்படி செய்யணும் அப்படி இப்படின்றத கரெக்டாக ஒரு மாதிரி இருப்பார். அதோட இப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் இவர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, வரி கட்டக்கூடாது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கடைசியாக மக்களுக்கு ஒரு அந்த உரையை ஆட்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்டணும், மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இது மாதிரி நல்ல ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு காமெடி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.